ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு எவர்கிரீன் ட்ராமா தான். இந்த ட்ராமா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டோரியோட ஒன்லேருந்து என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து 2 பேருமே ஆன்லைனில் டெக்ஸ்ட் பண்ணி ஃப்ரெண்டாக இருக்காங்க. அது போக ரியல் லைஃப்பில் நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கும் செம்மையாக முட்டிக்கிது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் அழகாக இல்லாதனால நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பான். தன்னுடைய அக்காவை அனுப்பி வைக்க இப்படி லவ் ஒரு பக்கம் கொலாப்ஸ் ஆக ஃபைனலி நம்ம ஹீரோயின் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு எப்படி ஒன்று சேர்றாங்க, நம்ம ஹீரோயினை ஏற்றுக்கிட்டாரா, அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்றத எபிசோட்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ட்ராமா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அழகான காதல் கதை. அது போக இது ஒரு நாவல் பேஸ் பண்ண ஸ்டோரி. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஹைப் பண்ணால் தான் இந்த வீடியோ கொஞ்சம் பேருக்கு போய் ரீச் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு காரில் போயிட்டு இருக்காரு. அவர் கூட இருக்கிறது ஹீரோவுடைய லவ்வர். அந்த பொண்ணு இங்கே பாரு அப்படின்ற மாதிரி ஏதோ காமிக்க அப்போ வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இது நம்ம ஹீரோவுடைய கனவுல வருது. ஹீரோவுடைய காதலி இறந்து போயிருப்பான் அந்த ஆக்சிடெண்ட்டில். நம்ம ஹீரோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருப்பான் பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்பில் ரெட் பீன் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணுறான். அதான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவுடைய பேர் மிஸ்டர் ஷோல்டர் க்ரை ஆன் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பான். இவங்க 2 பேரும் பல வருஷமாக 4 வருஷமாக டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது கிடையாது. 2 பேருடைய வருத்தங்கள் பேசிக்கிடுவாங்க. மெயினாக நம்ம ஹீரோயின் பல சீக்ரெட்ஸை நம்ம ஹீரோ கிட்ட ஆன்லைனில் சொல்லி வச்சுருக்கா. இப்போவுமே பார்க்காம எப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் 2 பேரும் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு டூரிஸ்ட் ட்ராவலில் ஒரு கைடாக வேலை பார்க்குறாங்க. இப்போ நல்லபடியாக ஒரு டூரை கூட்டிகிட்டு போயிட்டு கைட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்க. இது மாதிரி நீங்கள் ஹீரோயினோட அக்காவோட கல்யாணமும் கூட இது மாதிரி நல்லபடியாக டூர் முடியுது அப்படின்ற மாதிரி ஸ்பீச் எல்லாம் கொடுத்து முடிக்கிறாங்க பாருங்கள். பின்னாடி நம்ம ஹீரோ வேற இந்த காரில் வந்துக்கிட்டே இருக்கான். அவன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா ரொம்ப டென்ஷனாக வந்துட்டுருக்க. அப்போ சடனாக இந்த வண்டி வேற குறுக்கால நற்கால போயிட்டு இருக்கு. இந்த பஸ்ஸு வழியே விடாமல் ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷனாக இந்த பக்கம் கல்யாண சவாரி ஒன்று காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இவன் பேர் சூ. இவன் ஹீரோயினோட அக்காவை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான். இவன் ஒரு ஏழை பையன்தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்காவை தான் கட்டுறாங்க. இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான். அதுக்கப்புறம் நல்லாவே ரெடி ஆகிட்டு இருக்கா. நீங்கள் கல்யாணம் ஆக போது சந்தோஷத்தில். இவ பேர் மீரா. நம்ம ஹீரோயின் அக்காவுடைய ஃப்ரெண்டு. இவங்க 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ வந்திருக்காங்க. கொஞ்சம் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இவன் ஹீரோயினோட அண்ணன். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த பொண்ணு உங்கள் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவனை பார்க்க வரேன்னு சொல்ல இவன் சொல்கிறான், இல்லை வராதிங்க, இன்றைக்கி எங்கள் அக்காவோட கல்யாணம், உங்கள் அம்மா ஏதாவது பேசி கல்யாணத்தை சுத்தப்பேற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு காரில் போயிட்டுருக்கப்போ மழை பெய்யுது. இவன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு போயிட்டு ஹீரோயின் போயிட்டுருக்க அந்த பஸ்ஸிலே முட்டிடுறான். உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் சடன் பிரேக் போட்டனால அங்கங்கே பயங்கர அடி. எல்லாரும் காய்ச்சி பூச்சின்னு கத்த இந்த பக்கம் ஹீரோயின் ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணிவிட்டு பின்னாடி போய் பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் போயிட்டு கதவு உடைக்க ட்ரை பண்ணுறான். அங்கே உடைக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஏதோ சுற்றியில் எடுத்து டப்புன்னு போட அப்புறமா டோர் ஓப்பன் ஆகிடுது. ஹீரோ வெளியே கூப்பிடலான்னு பார்த்தா சீட் பெல்ட் போட்டிருக்கான். அது என்னமோ ஸ்டக் ஆகிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் கத்திலாம் வச்சிருப்பா போல இருக்குது கைட்னால. அதனால் கத்தி வச்சு டக்குன்னு இருக்க நம்ம ஹீரோ சொல்கிறான், இது ரொம்ப டேஞ்சர், நீ போயிடு, என்னை விட்டுடு, என்னை தனியாக விடு, நான் இப்படியே செத்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வேறு வந்துடுது. ஹீரோவை எல்லாரையுமே ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க. இந்த பக்கம் இப்போ இந்த ஹீரோயினோட அண்ணனோட லவ்வர் வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த அம்மா என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, உங்கள் பையன்தான் காரணம், நீங்கள் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு, இல்லைங்க, உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பொண்ணுக்கு வாழ்கிறதுக்கு வீடு வேணும், முதல்ல 5 லட்ச ரூபாய் எடுத்து வைங்க, இல்லைன்னா உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொல்ல, இந்த அம்மா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இப்போ 5 லட்சத்துக்கு எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி யோசிக்க, இந்த பொண்ணு திட்டுறா, எதுக்குமா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு காசு வேணும், இல்லை வெளியே போயிட்டு உங்கள் பையன் பண்ணதெல்லாம் எல்லாத்தையும் ஊரில் தண்டரா போட்டு சொல்லிவிடுவேன், உங்கள் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி 5 லட்சம் கொடுத்துட்றேன், எங்கள் மானத்தை வாங்கிடாத அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்கா கிட்ட போய் பேசுகிறாங்க.
இது மாதிரி வந்து உன் அண்ணன் உன் தம்பிக்காரன் வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டான். இது மாதிரி 5,00,000 கேட்குறாங்க. இப்போ என்ன செய்கிறது? அந்த பொம்பளை வேற ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. முதல்ல உன் காதலன் வரான் இல்லையா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 5,00,000 எடுத்துகிட்டு வர சொல்லு டவுரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டில் தான் டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க போல இருக்கு. அப்பா மட்டும் சத்தம் போடுறாரு, பொண்ணு கல்யாணத்தை போய் இப்படிலாம் பண்ணாத, கூறு கட்டு போச்சா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கு. இங்கே இவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்க வேற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு ஏழை பையன், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படி இப்படின்னு கல்யாண நாள் அன்னைக்கு பேசிகிட்டு இருக்க. இங்கே வந்துட்டு வேற வீட்டுக்கு வந்துட்டான் இவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இங்கே இவ கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் கீழே தான் இருக்குன்னு சொல்ல, இப்படியே வந்து மேலே வந்துட்டு இவளுக்கு வந்து அந்த டவுரி எல்லாம் கொடுத்துட்டு வா வந்து போகலாம், கார் ரெடியாக இருக்கு, நம்ம வந்து மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, இவங்க சொல்கிறாங்க 5,00,000 கொடுத்தா தான் என் பொண்ணு அனுப்பி வைப்போம், கல்யாணம் நடக்கும்னு சொல்ல, இவனுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்ல, இல்லைப்பா நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரே ஷாக்காக இருக்குது. அவன் சொல்கிறான், நான் ஒரு ஏழை, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம் பண்ணணுன்னு சொன்னீங்க, அதையும் நான் அரேஞ்ச் பண்ணினேன், என் தகுதிக்கு மீறி நான் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், இப்போ கடைசி நேரத்தில் இப்படி சொன்னால் எப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே வந்துட்டு இவன் எதுவுமே பேசலை. இவன் வந்து கேட்குறான், நான் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, வா போகலாம், கார் வெயிட் பண்ணுதுன்னு சொல்ல, இவன் அழுதுகிட்டே என்னோடய சிச்சுவேஷன் இப்போ பேடாக இருக்குது, நீ 5,00,000 கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். என்ன நீ இப்படி பேசுகிற, நம்ம 7 வருஷமாக காதலிச்சிருக்கோம், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வா வான்ற மாதிரி பாவம் கெஞ்சுறான். இவன் கொஞ்சம் கூட கரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காளா. பக்கத்தில் வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரி லூலு சொல்கிறா, நான் வேணா 5,00,000 தரேன், நீ அவள்கிட்ட கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து கேட்கவே மாட்டேங்கிறான். நீ பண்ணிக்கிறியா இல்லையா கல்யாணம், அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பிள்ளைக்கு 5,00,000 கொண்டு வந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிடுது. இந்த சமயத்தில் ஹீரோயின் வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் வந்துட்டு இவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. பக்கத்தில் இருக்க லூலு கிட்ட போய் சொல்கிறான், நீ 7 வருஷமாக என்னை வந்து லவ் பண்ணுற ஒன் சைடான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், சரி வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு சம்மதமான்ற மாதிரி கேட்க, இங்கே லூலுவும் எனக்கு ரொம்பவே சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுறேன், நீ வந்து டக்குன்னு இன்னொரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன பெரிய உலக அழகியடி, ஓவராக பண்ணுற, கல்யாண நாள் அன்னைக்கு டிமாண்ட் பண்ணிகிட்ருக்க, நீ பொம்பளையே இல்லை அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி லூலு பேச, இங்கே வந்துட்டு ஹீரோயினோட அக்கா அடிக்க போக டக்குன்னு வந்து கையை பிடிச்சிட்டு, அவள் என்னுடைய மனைவி, இனிமேல் வந்து அவளை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. இவன் வந்து அவன் சொன்ன அதிர்ச்சியிலேயே அங்கேயே மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான், அவனுடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். இவனும் டாக்டர் தான். அவன் பயங்கரமாக திட்டுறான், எப்போ பாரு நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்க, திரும்ப வந்து அந்த பொண்ணை நினச்சி நீ ஆக்சிடென்ட் பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்டுட்ருக்க. இந்த பக்கம் கிட்ட வந்து இந்த லூலு கேட்டுட்ருக்கா, நிஜமாலே என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவியான்னு சொல்லிட்டு, அவனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தனுக்கு கால் பண்ணி பேசுகிறா. இவன் வந்து ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் பேர் சாண்டி. இதை மாதிரி வந்து நான் போன பஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இதை மாதிரி சொல்ல, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அது போக சாண்டிக்கு ஹீரோயின் மேலே ஒன் சைடு லவ் வர, இப்போ வந்துட்டு வீட்டில் கோச்சிக்கிட்டு இந்த ஹீரோயினோட அக்கா வந்து இங்கே தான் வந்திருக்கா, ஹீரோயினோட வீட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா, அக்கா இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து தத்து பிள்ளை தான், அவங்க அடாப்ட் பண்ண குழந்தை தான் ஹீரோயின். இப்படி ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து சேட் பண்ணுறாங்க அந்த ஆப் மூலயமா. இது மாதிரி வந்துட்டு கல்யாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது உண்மையான உறவு மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் எதுவும் கிடச்சிட்டானா, கல்யாணத்தை பற்றிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன், நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி முடிக்க, இந்த பக்கம் ஹீரோவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்குது. கிளம்பி ஹாஸ்பிட்டலில் கிளம்பி வீட்டுக்கெல்லாம் போக, இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு தான் ஃப்ரெண்டு சாண்டி கிட்ட சொல்கிறா, இது மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு வந்து வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, சரி எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, இது மாதிரி என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு சொல்லிட்டு இவன் இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயின் அதெல்லாம் கட்டுக்கிறாம, எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுன்னு சொல்ல, நீ மண்டா உனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சாண்டி நினச்சிட்டு மை வே அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் போய் நீ ஜாயின் பண்ண, எனக்கு தெரியும் அங்கே இருக்க ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவள் அப்ளிகேஷன் போட்டிருப்பா. இப்போ வந்துட்டு அதுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அது நம்ம ஹீரோவுடைய கம்பெனி தான். நம்ம ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய லவ்வர் ஃபோட்டோவை பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு சென்ட் அடிச்சுட்டு கிளம்ப இங்கே ஹீரோயின் வந்துட்டு லிஃப்டில் ஏறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோ தான் இருக்காப்புல. ஹீரோ போட்டிருக்க சென்ட்டு பிடிக்காம ஹீரோயின் ஹச்சு புச்சுன்னு தும்ப யாரா அந்த பொண்ணுன்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ஹீரோக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ளக்கு போய் எல்லோரும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனி என்ன கம்பெனினா டூரு அதுக்கப்புறம் ஈவெண்ட் இது ரெண்டுத்தையும் கண்டக்ட் பண்ணுற கம்பெனி. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு டூர் வந்து மேக் பண்ணுற கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனியில் தான் ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ண போகிறா. என்னத்தை தான் இவன் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு சொல்லி எட்டி பார்க்க ஹீரோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க இது மாதிரி நானும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி உள்ளக்க வா உன்னை இன்டர்வியூ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் ஹீரோ. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹீரோயின் அக்காவை கூப்பிட்ருப்பான். இதை மாதிரி வந்து எதுக்குன்னா டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக. இது தெரியாமல் இந்த பிள்ளை சாரி மன்னிச்சிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, வாழ்ந்துருக்கலாம் மாட்டாங்க. இவன் வந்து டிவோர்ஸ் கேட்கவும் இந்த பிள்ளைக்கு கோவம் வந்து தண்ணி தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு என்னை விட்டதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு பயங்கரமாக அழுகிறா ரோட்டில் உட்காந்து. ஏன்னா 2 பேரும் ரொம்ப டீப்பாகவே லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே செகண்ட் ஹீரோயின் அவங்க 2 பேருமே. இங்கே நம்ம ஹீரோ எதுக்காக என் கம்பெனிக்கு வரேன்னு சொல்லி கேட்டால் நான் லவ்வே பட்டது கிடையாது, நீங்கள் வந்து லவ் ட்ராவல் வந்து நிறைய பேர் பண்ண வைக்கிறீங்க, அதனால் ஜோடியாக போகிறாங்க, நானும் கொஞ்சம் லவ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிடுறான். அது போக நிறையா கொஸ்டின் நம்ம ஹீரோயின் நல்லா ப்ரில்லியண்ட்டாக சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ கேட்குறான் காதலே பண்ணாமல் 26 வருஷம் நீ வேஸ்ட்டாக உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்ட, நீ ஒரு அடி முட்டாளாக இருக்க, சரியான படிப்பு கூட இல்லை அப்படின்னு நெகத்தளமாக பேச டேய் வேலை கொடுக்காட்டா வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பு, எதுக்காக என்னை பார்த்து மட்டமாக பேசுகிற, நீ எனக்கு எப்படியும் வேலை கொடுக்க மாட்டேன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி உனக்கு வேலை தானே நான் தரேன், ஆனால் நீ இங்கே வேலை செய்ய, நீ வேலை செஞ்சுட்டு நீயே வந்து அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியாமல் திணறி போய் மூச்சு திணறி நானே இந்த ஆஃபீஸை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணலை, என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினை வந்து சைன் போட சொல்லியிருப்பாங்க கான்ட்ராக்ட் பேப்பரில். ஹீரோயின் வந்து சைன் பண்ண மாட்டேன்னு ஓடிற. இப்போ வந்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க கொஞ்சம் நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணா, எதுக்காக நீங்கள் அவளை அடித்து விரட்டிட்டீங்கன்னு சொல்ல இதுக்கு இந்த பேச்சுக்கு கூட அவளால் தாங்க முடியல, எப்படி வந்து அவள் டூரிஸ்ட்டை வந்து கைட் பண்ணுவா, ஈவெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினை பயங்கரமாக திட்டினதுனால சாண்டிக்கு ஃபோன் பண்ணி அட நாரப்பையிலே எதுக்கிட்ட இதை மாதிரி கம்பெனிக்கு என்னை இன்டர்வியூக்கு அனுப்புனேன்னு ஒரே ஒப்பாரி வச்சு திட்ட இந்த பக்கம் ஹீரோ வரான் தெரியாமல் அவன் ஃபோனை புத்துன்னு போட்டுடுறான் கீழே. அவன் கழுத்தில் அடிபட்டிருக்கனால அவனால் எடுக்க முடியல. ஹீரோயின் எடுத்து கொடுத்துட்டு கழுத்தில் அடிபட்டிருக்குன்னு தெரியுதுல்ல, ஏன் வேலைக்கு ஆள் வச்சுக்க வேண்டியதானே, இவ்வளோ வாய் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்க கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா சரி உன்னை வேலைக்கு நான் சேர்த்துக்கிறேன், போனால் போயிட்டு போதும், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் 3 மாதம், நீ வேணால் பாரு நல்லா வேலை செஞ்சேன்னா நான் உன்னை பெர்மனெண்ட் ஆக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு அவன் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயினோட அண்ணன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆக்கியிருப்பான் இல்லையா, இதுங்க 2 வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்குதுங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டையும் கொடுக்குறான். இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட அக்கா வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டா சூவை டிவோர்ஸும் பண்ணிட்டு வர இந்த லூலு கொஞ்சம் வாய் ஓவராக பேசுகிறான். இனிமேல் நான் உன்னை எந்த லெவலில் கூப்பிட்டு போகிறேன் பாரு, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேச. ஆனால் சூக்கு வந்து இன்னமும் வந்து ஹீரோயின் அக்கா மேலே தான் ரொம்ப விருப்பமாக இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஹீரோயின் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்கான். அவன் கார் மேலே எந்த வண்டி மோதிச்சோ அந்த நம்பரை வாங்கிட்டு அந்த ஏஜென்சி கிட்ட கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு இது மாதிரி அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்தப்போ டூர் கைடாக இருந்தது யார் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பக்கம் வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க விவரமெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறப்போ இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு வரான். எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த வண்டி நம்பரை கொடுத்து அந்த கம்பெனி பேரை சொல்லி அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுக்காக அந்த பொண்ணை தீட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணுக்கு நான் நன்றி சொல்லணும், முதல்ல வேலையாக அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்ற மாதிரி வேலையை கொடுக்குறான் நம்ம ஹீரோ. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் ஹீரோவுக்கு சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு காலையில் நினைக்கிறாங்க கிரையான் ஷோல்டர் அவர் யாருன்னே தெரியல, அவர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, 4 வருஷமாக நான் என் பர்சனலெல்லாம் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், அவர் ரோபோட்டா இல்லை நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, அவர் ஒரு ஏஐயா உயிரில்லாதவரா அப்படின்றது எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டே அப்படியே காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் தூக்குறத பார்த்துட்டு தூக்கி வைக்கிறான் தண்ணி பாட்டில். நான் உன் மேலே இருக்க அக்கறை எல்லாம் பண்ணல, எங்கள் வீட்டு பொருளை நீ உடச்சிட்டேன்னா என் கம்பெனி பொருளை உடச்சிட்டேன்னா அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப தான் எனக்கு திமுரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கா. இப்படி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் போடலாமா வேணாமா, இந்த ட்ராமா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, வேறு ஏதாவது ட்ராமா போடலாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.